அன்பு உள்ளங்களே, எங்கள் தோட்டத்தில் வந்து எலுமிச்சை போட்டிருக்கோம். எலுமிச்சை வரைக்கும் இந்த பாராக இருக்குது பாருங்கள். நிறைய அப்படி எலுமிச்சை வரிசையாக போட்டிருக்கோம். அந்த பக்கம்னா வரிசையாக தென்னை போட்டிருக்கோம். இப்போ நான் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு வருஷம் 4 மாதத்துக்குள்ளே இந்த பாருங்கள் காய் நல்லா காய்ச்சிருக்கு. எலுமிச்சை வந்து நல்லா காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு எலுமிச்சை வந்து. அப்படியே செடி பார்த்திங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்குது. அதில் என்ன கொஞ்சம் லேசாக நோயும் விழுந்த மாதிரி இருக்குது. காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னுட்டு. ஒரே செடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ காய், 4 காய் 5 காய் இருக்குது. ஒன்று தான் உருந்துருக்கு இந்த காய். அன்றைக்கி பறித்தோம் அப்போலாம். இது பாருங்கள் 4 காய் இருக்குது. இன்னும் பழுக்க நாளாகும். மஞ்சள் பழுத்த பிறகு தான் காய் அறுவடைக்கு வரும். ஒரே மூட்டில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். பிஞ்செல்லாம் பாருங்கள், பிஞ்சு இருக்குது நிறைய கிடக்கு. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இதில் ஒரே ஒரு கொலையில் எத்தனை காய் கிடக்கு பாருங்கள். 2 4 6 காய் இருக்குது. 2 4 6 காய் இதில் இருக்குது. இந்த காயில் இருக்குது. அப்படி கொலையாக அழகாக கிடக்கு. இது நிறைய இந்த ஒரே மூட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். பிஞ்சு விட்டுருக்கு. இந்த பார்த்தீங்களா காயெல்லாம். பார்க்க சின்ன செடியாக இருந்தாலும் 1.5 வருஷத்துலேயே காய்ப்பு வந்துட்டு. இந்த பீக்கஞ்செடிலாம் அந்த வாய்க்கால் ஓரமாக வரப்பு ஓரமாக போட்டிருந்தோம். இந்த பீக்கம்பூ பாருங்கள் எப்படி இருக்கு, அழகாக இருக்குன்ட்டு. மஞ்சேன்னு பூத்துருக்கு பீக்கம்பூ. அந்த காலங்கள்லாம் சொல்லுவாங்களாம் அடமழை நிறைய பெய்யுமா ஐப்பசி கார்த்திகை மாதம். பெய்யும்போது ராத்திரி இருட்டிட்டுனா கூட தெரியாதான். இந்த பீக்கம்பூ பூத்ததை வச்சு தான் சாயந்தரம் ஆகிட்டு, அதாவது சூரியன் அடைஞ்சி நைட் ஆகுது அப்படின்னு தெரியுமா. இந்த பீக்கம்பூ தான் அப்படி பூத்துருக்க வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களாம். அப்போ அந்த காலத்தில் அப்படி மழை பெய்யுமா. அதில் பீர்க்கம்பூலாம் அப்படி பூத்துருக்கு. பீர்க்கம்பூ அந்த வரப்பில் போட்டிருக்கோம். கடலை வயலுக்குள்ளே வரப்பில் போட்டிருக்கோம். இதையும் பாருங்கள், இதெல்லாம் இல்லை பழுக்க ஆரம்பிச்சிட்டு. இதெல்லாம் பாருங்கள், இந்த பழம் இது வந்து ஓரளவு கலர் மாறிட்டு. இதுவும் பாருங்கள் கலர் மாறிட்டுல, கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. நல்லா சாணி வரும். அப்புறம் வேப்ப முன்னாக்கு எல்லாம் நல்லா வச்சோம். அப்போ இப்போ வேற கொஞ்சம் இந்த கோடை மழை பெஞ்ச உடனே செடியெல்லாம் நல்லாயிருக்கு. உழுது போட்டோம். நல்லா உழுது போட்டு வயலில் நல்லா ஏகப்பட்ட புல்லாக இருந்துச்சு. அதனால் நல்லா உழுது போட்டிருக்கோம். அது கூட காய் நல்லா காய்ச்சிருக்கு. இந்த திருப்பு காய் நல்லா